வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மக்களே? இன்றைக்கான ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திருப்பூர் வளர்மதி ஸ்டாப்லேருந்து சிறுசக்தி தேட்டர் போகிற அந்த சாய்பாபா, திருப்பூர் இருக்கவங்களுக்கு தெரியும், சாய்பாபா கோயில் அந்த வீதியில் அதாவது நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடைகளில் வந்து வித்தியாசமான ஃபுட்டை சாப்பிட்டு நிறைய கதைகள் பேசுகிறது தான் இன்றைக்கான ஒரு வீடியோ. சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோ வந்துக்கிட்டே என்னை பார்க்குறவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் நிறைய வீடியோ வித்தியாசமாக பண்ணிகிட்டே இருப்பேன். தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேங்க. வாங்க போகலாம். சரிங்களா? நேற்று வந்து நான் சலூன் கடைக்கு போயிட்டு சரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சொன்னேன். சொன்னும்போது அவர் வந்து, தம்பி வேணாம் தம்பி, உங்களுக்கு மீஸ் அடர்த்தியாக இல்லை, சொன்னால் கேளுங்க, ஒரு பாயிண்ட் போட்டுக்கலாம், அப்புறம் ஒரு பாயிண்ட் போட்டு ட்ரிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் தான் இருந்துக்கிட்டு, அண்ணா வேணாண்ணா எடுத்து விடுங்க, ஜீரோவில் போட்டு எடுத்து விடுங்க, தம்பி வேணாம்னு சொல்ல நான் தான் வீம்புக்கு பண்ணேன். பார்த்தா லுக் பார்த்தா எப்படி வந்துருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்துட்டு கரடியை பார்த்தோன்னே ஆஹா தப்பு பண்ணிட்டவடா அப்படி தான் தோணுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக நல்லா தான் இருக்குது. அதாவது இது ஆளை பார்க்குறதுக்கு நானே வேற ஆள் தான் இருக்கேன் பார்க்குறதுக்கு. என்னடா ஒரு வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக இது ஒரு கடைக்கு, ஏதாச்சும் ஒரு கடைக்கு போகிறது, அந்த கடையில் சாப்பிட்டுட்டு நிறைய கதைகள் பேசுகிறது வித் எங்கள் கேமராமேன் மாப்பிள்ளையோட. சரிங்களா? வீடியோவை பாருங்கள். இன்னும் நிறைய கதைகள் பேசுவோம். அதுபோக நிறைய கடைகள்லாம் போயிட்டு சாப்பிடுவோம். நிறையா கடைகள்லாம் நிறைய இல்லை, ஒரு 200 ரூபா எடுத்து வந்திருக்கோம். அதுக்கு அளவில் சாப்பிட்டு என்னென்ன கதைகள் வருதோ அதை எல்லாத்தையும் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் ஏரியா. நம்ம வந்து ராட்டனம் விளாடுவோம்ல, அதாவது ராட்டனத்தை எப்படி ஒரு 6-7 பெட்டி இருக்கும். அந்த பெட்டியில் வந்து உட்காந்துக்கிட்டு தள்ளி வந்து ஒரு சுற்றி வரும். ராட்டனம் தெரியாதா? நான் விளக்கம் கொடுத்துட்ருக்கேன். அந்த ராட்டனம் மாதிரி இது கார் பார்க்கிங். ஒரு கார் நிற்கிது, இன்னொரு காருக்கு மேலே கார் நிற்கிது. அப்படியே ரவுண்டாக ஒரு லைனில் வந்து 10 கார் நிற்கிது. இந்த பக்கம் ஒரு 10 கார், 20 கார் அட்டன் டைமில். அதாவது பார்க்கிங் நிறையா வேணும்ல, கார் பார்க்கிங் நிறையா வேணும். கார் பார்க்கிங் பிளேஸ்னால் இருந்தாலும் பெரிய கிரவுண்ட் மாதிரி வேணும். ஆனால் இப்படி பண்ணிங்கன்னா ஒரு கார் நிற்கிற இடத்துல ஒரு 20 கார் நிற்கிது. நல்லா கண்டுபிடிப்பு இதெல்லாம். இன்னும் எப்படி தான் இதெல்லாம் கண்டுபிடிக்காங்க தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இருந்துச்சு, அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா இருக்கு. ஆனால் ஏன்டா பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா ராட்டில் மாதிரி இருக்குன்னு தோணுது எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த கடையில் வந்து சிக்கன் விங்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சிக்கன் விங்ஸ்னு ஆர்டர் பண்ணி, அதாவது 3 பீஸ் வந்து 80 ரூபா. சரிங்களா? இங்கே சிக்கன் விங்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆர்டர் நம்மளுக்காண்டி ரெடி ஆகிட்டுருக்கு, வந்துகிட்ருக்கு. இந்த கேப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட்டு. பிக் பாஸ் பார்ப்பியா? பிக் பாஸ் பார்ப்பேன். பிக் பாஸ் நான் பார்ப்பேன் மக்களே. பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பார்வதியும் அந்த நம்ம யார் அவன் பேர் என்னதுன்னா வாட்டர்மெலன் இல்லை, பார்வதியும் கம்பரு கட்டு அவன் பண்ணுற சேட்டை. பிக் பாஸ் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் எப்படி கரெக்டாக சொல்கிறான் பார்த்தீங்களா? அவங்க 2 பேரும் சேட்டை ஓரளவு கொஞ்சம் கூட ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க அவங்க. ஏண்டா என்னென்ன பண்ணுறாங்க, அதாவது பாவம் அந்த பிக் பாஸ் டீம் எடிட்டர்லாம் அவங்க பண்ணுற சேட்டையெல்லாம். அதாவது கண்டென்ட் கண்டிப்பாக கண்டென்ட் தான் கொடுக்குறாங்க. அந்த கண்டென்ட்டில் அவன் வந்து கட் பண்ணி அதை கண்கொண்டு பார்த்து அதை கட் பண்ணி எடிட் பண்ணி அதை எப்படி தான் கொடுக்குறாங்கன்னே தெரியல. அந்தளவுக்கு பேசுகிறதெல்லாம் கவர் போட்டு சாப்பிட்லாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அது போக வந்து கட்டி பிடிக்கிறது, மைக்க மறித்து பேசுகிறது. பிக் பாஸ் கதறாப்புல. ஏய் சொல்கிற பேச்சை கேளுங்கடா, ஏன்டா என்னை போட்டு சாவடிக்கிறீங்க, முதல்ல நான் சொல்கிற பேச்சை கேளுங்கடா, மைக்க மறைக்காங்கன்னு அந்த தலையிலே அடிக்கிறான். சொன்ன மாதிரி அந்த பிக் பாஸும் வந்து அவங்களுக்கு தான் ஃபேவர் பண்ணுறாங்க மக்களே. அதாவது மற்றவங்க யார் பண்ணாலும் கண்டிக்கிறாங்க. அந்த பார்வதியும் கமரதியும் பண்ணுறது இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் இருந்தாலும் ஒன்றுமே கண்டுக்கிறது கிடையாது. இல்லாத சேட்டை பண்ணுறாங்க, தனியாக போகிறாங்க. அதாவது அந்த கேமரா ரூமில் போய் கிஸ் அடிக்கிறாங்க. ஆமாம், அநியாயம். கேமரா ரூமில் போய் கிஸ் அடிக்கிறாங்க. நைட்டில் தனியாக போகிறாங்க. இவங்கெல்லாம் அதாவது ஹவுஸ்மேட்லாம் வெளில படுத்தா இவங்க மட்டும் தனியாக உள்ளே போயிட்டு கிச்சிக்கா வேலையெல்லாம் செய்கிறாங்க. எப்படி அதெல்லாம் பார்க்குறீங்க? ஆனால் எனக்கு வந்து பிக் பாஸ் பிடிக்காது. ஆனால் வந்து ரிவ்யூ பார்ப்பேன். அந்த ரிவ்யூவிலே வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா ரிவ்யூவும் கழுவி ஊற்றுறாங்க. என்னடா இப்படி பண்ணுறாங்க?
ரொம்ப ஒஸ்ட்டு மக்களை பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதாவது இதுதான் பண்ணணும் இல்லாமல் எது வேணால் பண்ணலாம். அதாவது கேட்டால் நான் கண்டென்ட் காணி பண்ணுறேன், கண்டென்ட் காணி என்ன வேணால் பண்ணலாம் போல இருக்குது இந்த பார்வதின்ற கேரக்டர். இப்போ நாங்கள் வந்து சிக்கன் விங்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் மக்களே. சிக்கன் விங்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன கவர் பண்ணுங்க. இது நல்லா தான் இருக்குது. அது இந்த மைனஸ் ஒட்டு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது, நல்லா இருக்குது. சிக்கன் விங்ஸ்னால் வந்து சிக்கனோட ரெக்கை தானே, அதான் சிக்கன் விங்ஸு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. நானும் கடிச்ச மாதிரி ஓட்டுறேன். நல்லா இருக்கு. சின்ன கொஞ்சம் கொடுத்து வைக்கலாம். ஏன்டா ஊருக்கு போயிட்டான். இதில் வந்து நாங்கள் என்னன்னா எங்கள் கேங்கில் இன்னொருத்தர் இருப்பான், ஒரு சின்ன குஞ்சு. அதாவது சின்ன குஞ்சுனா 200 ஃபுட் பிளாக்ல வந்திருப்பான். இப்போவும் அவனை தான் தேடி போனான். ஆனால் வந்து அவன் வந்து லீவுக்கு வந்து அவன் ஊருக்கு போயிட்டான். இவங்க அண்ணன் அவன் தனியாக இருந்தான். நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். அவன் வந்து என்ஜாய் பண்ணுவான். நான் வந்து வீடியோக்கு ஏதாவது பேசுகிறேன், ஐயோ சும்மாரியா நான் திங்கிற வேலையை தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தின்னுக்கிட்டே தான் இருப்பான். நாங்கள் தான் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்போம். அவன் வந்து என்னை எதுக்கு கூப்பிட்டு வந்தேன், சாப்பிட தானே கூப்பிட்டு வந்தேன், அந்த வேலையை பார்க்க முடியும் என்னைய, எனக்கு ஏன் இப்போ டிஸ்டர்ப் பண்ணுறான், திங்கணுமா இல்லை பேசணுமா அதை சொல்ல முதலன்னுவான். நல்லா இருக்கும், ஃபன்னாக பேசுவான். பார்த்தா இப்போ அவன் வந்து ஸ்கூல் லீவுக்குனால அவங்க இதுக்கு போயிருக்கான். யார் அது, அவங்க மாமா வீட்டுக்கு போயிருக்கான். இவர் வந்து பெரிய மாமா வீட்டில் இருந்தால நான் இங்கே நீ போயிட்டு வாடா பெரிய மாமா கூட இருந்ததுன்னு இங்கேயே தங்கிட்டார். இல்லாட்டி இன்னும் அவன் வந்து தான் என்ன ரவுஸாக இருந்திருக்கோம், ஜாலியாக இருந்திருக்கோம். ஏய் சின்ன கொஞ்சம் வி ஆர் மிஸ் யூ. இல்லை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வீட்டில் பேசிட்டு இருப்பான். அந்த வீடியோ பார்த்துட்டு ஃபீல் பண்ணுவான், ஐயோ என்னை விட்டுட்டு நீ போயிட்டலன்னு சொல்லி வந்து ஃபீல் பண்ணுவான். ஊருக்கு போனான், புதன்கிழமை போனான்னு நினைக்கிறேன். போய் நைட்டே காளான் சாப்பிட்டான். ஃபோன் பண்ணி காளான் சாப்பிட்றேன்னு கலாச்சாரம் உடனே வெறுப்பேற்றுனா. இப்போ நீ அவனை வெறுப்பேற்று, ஏய் நாங்கள் சாப்பிட்ற பரவாயில்ல விட்டுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே வந்து நாங்கள் வந்துவிட்டோம். இப்போ வந்து ரேண்டாக வரும்போது இந்த மாதிரி மெயின் ரோட்டில் வந்து அங்கேருந்து சிறுசக்தி தேட்டரில் வந்து தமிழ்நாடு தேட்டரில் நோக்கி ட்ராவல் பண்ணியிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து சரி காளான் சாப்பிட்டு அதையும் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு இன்னொரு கதைகள் வரும், அது வரும்போது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சாப்பிட்றேன். எங்கள் காளான் வாங்கி வந்துருக்கோம். காளான் இருக்கா? மக்களே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. இது என்ன நம்மளுக்கு இப்படி இருக்குது, இது நம்மளுக்கு தீராதா, அதாவது இதுலேருந்து வெளில வர முடியாதா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இருப்பாங்க. இப்படி நானும் அப்படி தான் இருந்தேன். அதாவது இப்போ என் பர்சனல் லைஃப்பில் வந்து நான் ஒரு 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 விஷயம் வந்து பண்ணேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மறக்க முடியாத ஒரு விஷயத்தை வந்து ஒரு துரோகமாக ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. துரோகமோட நம்மளை கெட்டதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்துக்கு வந்து அந்த விஷயத்தையோ இல்லை அந்த ஆளையோ நம்ம வந்து மன்னிச்சிட்டோன்னு வைங்கவே, நம்ம இருக்கிற அந்த மனசில் இருக்கிற அந்த பாரம் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குல்ல. இது சத்தியமான ஒரு உண்மை. ஏன்னா இது நான் வந்து மனசார நான் உணர்ந்திருக்கேன். அது என் லைஃப்பில் அப்படி ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள நான் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன். ஃபீல் பண்ணிட்டு அவங்கள வந்து நான் வந்து மன்னிச்சிட்டேன். ஆனால் மறுபடியும் நான் அவங்களை ஏற்றுக்கலை. மன்னிச்சுட்டு அதனால் என் மனசில் இருக்கிற அந்த கொஞ்சம் வலிகள் கொஞ்சம் கம்மியான மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் இப்படி இருப்பாங்க. அதாவது நிறைய ஆளுகள் இப்படி இருப்பாங்க. மனசை போட்டு அதை வந்து நினைக்க வந்து நம்மளை வந்து ரொட்டீன் லைஃப் பாதிக்கும். இயல்பான வேலைகளை செய்ய முடியாத உண்மை இல்லைங்களா? அதாவது நம்ம கெடுதல் செய்யணும் அந்த ஆளையோ அந்த விஷயத்தையோ மன்னிச்சிட்டேன்னு வைங்களேன், மனசில் இருக்கிற பாரம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். இது உண்மை தான். இது நானே அவங்களுக்கு உணர்ந்தது. அதான் கூட நான் எடுக்கிறேன். இது இப்படி அதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கண்டிப்பாக அது நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். அது சரி, இந்த பையன் சொன்னது ஓரளவுக்கு உண்மையாக தான் இருக்கும். கொஞ்சம் அதாவது நம்மளுக்கு நடந்த துரோகத்தையோ இல்லை துரோகத்தை செஞ்ச ஆளையோ மன்னிச்சு பாருங்களேன், மனசே லேசாயிரும். ரெண்டாவது வந்து அவங்கள திரும்ப வரவங்கள ஏற்றுக்காதது அது நம்மளோட விருப்பம். சரிங்களா? மறுபடியும் நீங்கள் அந்த ஆளை வந்து மன்னிச்சு ஏற்றுனீங்கன்னா மறுபடியும் வந்து அவங்க வந்து அந்த தப்பு செய்வாங்க, இவங்க மாற மாட்டாங்கன்னு உங்கள் மைண்டில் வந்து அவங்க ஏற்றுக்காதீங்க. இல்லை இவங்க மாறுவாங்கன்னு நினைக்கிறவங்க ஏற்றுக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க.
மொத்தத்தில் மன்னிப்புங்க, மன்னிச்சிருங்க. மன்னிப்பு தான் நம்ம மனசை வந்து கொஞ்சம் லேசாக சரிங்களா.